அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லாந்தனையேத்து. பூமியில 4 பக்கம் தேடினாலும் உண்மையான தர்மத்தை ஓரிடத்தும் காண முடியாது அப்படின்றார். பூமியில 4 பக்கம் தேடினாலும் உண்மையான தர்மத்தை ஒரு இடத்துல நீங்க காண முடியாது. இருக்கிறார், எல்லா மனிதரிடமும் ஈஸ்வரன் இருக்கிறார். ஆனா எல்லா மனிதரும் ஈஸ்வரனிடத்தில் இல்லை. எப்படி இருக்காரு? எல்லா மனிதனிடமும் ஈஸ்வரன் இருக்கிறார். ஆனால் எல்லா மனிதரும் ஈஸ்வரனை கண்டதில்லை, ஈஸ்வரனை உணர்ந்ததில்லை. இதுதான் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஈஸ்வரனை உணராததினால்தான் துன்பப்படுகிறார்கள். அப்படி ஈஸ்வரனை உணர்ந்தால் துன்பப்பட மாட்டார்கள். எப்பேற்பட்ட கொடிய மிருகங்கள் கூட அவங்கள நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்ட கொடிய மிருகமே நெருங்காதான். என்ன, சிங்கத்தெல்லாம் போய் அடக்கணும் நல்லா இருக்காங்க நம்ம ஆளுங்க, சிங்கத்தையே அடக்கியிருக்காங்க. ஏன்? தவ பலனால். சிவன் நம்மிடத்தில் இருக்கிறான் என்று அறிந்தவர்கள் சிங்கத்தை அடக்கினார்கள். சிவனோடு நான் இருக்கிறேன் என்றவர்கள் சிங்கத்தை அடக்கினார்கள். கொடிய மிருகங்கள்லாம் அவர்களை கண்டு அஞ்சின, அவர்கள் பக்கமே வரல. கொடிய மனிதர்கள் அவர் பக்கமே வரல, வந்து அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிவனிடத்தில் நாம் இல்லாத காரணத்தால் துன்பப்படுகிறோம். சிவனிடத்துல நாம் இல்லை. சிவனை எங்கே பார்த்தாலும் தேடுறோம், எல்லா மலையிலையும் தேடுறோம். ஆனால் பளிங்கு மாமலையே அப்படின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். அந்த பளிங்கு மாமலையை நாம் தேடியது இல்லை. பளிங்கு மாமலையை நாம் தேடியதில்லை, நாம் அதை உணர்ந்ததில்லை. கேட்டிருக்கிறோம், ஆனால் அங்கு பளிங்கு மாமலைக்கு செல்லவில்லை. எத்தனையோ மலைக்கு செல்கிறோம். மூச்சு முட்டை கஷ்டப்பட்டு ஏறி மலை ஏறிலாம் ஈசனை தேடுகிறோம். ஆனால் ஈசன் இருப்பிடத்தில் மனிதன் இல்லை. ஈசன் இருக்கும் இடத்தை, இந்த பளிங்குமா மலையை மனிதன் உணரவில்லை. அதனால்தான் துன்பப்படுகிறான். இறைவனை வெளியே தேடுதல் அறியாமை. நம்முடைய அறியாமல் தான் நான் வெளியில் போய் தேடிக்கிறோம். அதை சொன்னாலும் ஏற்றுக்கல. இப்போ வெளியில் இல்லை இறைவன் அப்படின்னு ராமகிருஷ்ணலேருந்து எல்லா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. வெளியே தேடாதப்பா, அது அறியாமை. வெளியே தேடி இந்த உலகம் உலகம் முழுதும் சுற்றி வந்தாலும் ஈஸ்வரனை நீ அடைய முடியாது. இந்த உலக ஆசைகளில் நடுவில் இருந்து கொண்டு, இந்த உலக ஆசையில நடுவில் இருந்துகிட்டே சாதனை செய்து மனதை அடக்கி ஆள்பவனே உண்மையான ஞானி. என்ன சொல்றாரு? இந்த உலக ஆசைகளில் நடுவில் இருந்து கொண்டே சாதனை செய்து மனதை அடக்கி ஆள்பவனே உண்மையான ஞானி. அப்ப என்னாச்சு? உண்மையான ஞானி எங்க இருக்கிறாரு? அதாவது உலகத்திலையும் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கணும். ஆனா மனதை அடக்கி ஆண்டு ஈசனை நினைக்கணும். அந்த பளிங்கமா மலை, வச்சிரமலையை சென்று வச்சிரமலையில சிந்தனையை வைக்கணும். அங்கதான் சிவன் இருக்கிறார். எல்லா மலையும் கல்மலையில போய் தேடக்கூடாது. கல்மலையில தேடினால் இன்னும் எத்தனையோ பிறவி எடுக்கணும். ஆனா பளிங்கு மாமலையில் தேடினால், வச்சிரமலையில் தேடினால் உடனடியாக இறைவன் உனக்கு காட்சி அளிப்பான். பழங்கள் நிறைந்த மரம், ஒரு மாமரம், பழம் காய் நிறைய இருக்கு. முருங்கை மரம் காய் நிறைய இருக்கு, பலா மரம் காய் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணுனா அது எப்பொழுதும் தாழ்ந்து கொண்டே இருக்கும்.
பழங்கள் நிறைந்த மரம் தாழ்ந்து கொண்டே தான் இருக்கும், பணிவா இருக்கும். நீ பெருமை அடைய வேண்டும், மெய்ஞானம் பெற வேண்டும், உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் பொறுமை, அடக்கம், பணிவு வேண்டும். என்ன வேணும்? பணிவு வேணும். இந்த மாமரம் எப்படி தான் காயெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கிளையில எப்படி அது தழுந்து இருக்குது, முருங்கை மரம் தான் எவ்வளோ காய்களை வச்சுட்டு அப்படியே தழுந்து கிட்ட வந்து தொங்குது. அது ஏன்? காய் உள்ள மரம், பிறருக்கு உதவக்கூடிய மரம் அது தாழ்ந்து இருக்குது. உதவாத மரம் தாழாது, அது நேராக நிற்கும். இப்போ ஒரு இந்த மரம் இருக்குது, இந்த தைல மரம், அது நேராக தான் நிற்கும், தாழ்வே தாழாது. ஏன்னா அதில் பழமும் கிடையாது, காயும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த தைல மரத்தை பார்த்தீங்கன்னா தாழ்வே இருக்காது, இல்லை சரசர நேராக போகும். தேக்க மரம் பார்த்தா நேராக போயிட்டே இருக்கும், அதில் காய் இருக்காது. அப்போ காய்கனிகளை கொடுக்கக்கூடிய மரம் தான் தாழ்ந்திருக்கும். இறைவனை அடையக்கூடியவர்கள் தான் அடக்கம், பணிவு இருக்கும். அங்கே உண்மை இருக்கும், அங்கே பொறுமை இருக்கும். அந்த மரத்துக்கு எப்படி பொறுமையாக அது தாழ்ந்து மக்களுக்கு காய்கனிகளை கொடுத்துட்டு இருக்குதோ, அதுபோல இறையர்களை பெறக்கூடியவர்கள் தான் அடக்கம், பொறுமை, பணிவு இருக்க வேண்டும். அதான் சொல்லுவான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. எப்படி? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு. பதவி வரும்போது கொஞ்சம் நம்ம பணிவாக இருக்கணும். சில தீய சக்திகள்லாம் வந்து முட்டும். ஏன்னா அந்த பணிவுன்ற மலையிலேருந்து நம்மளை கீழே இறக்கி விடுறதுக்கு அது முயற்சி பண்ணும். இவன் எங்கே மேலே ஏறி போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய தடைகள் வரும். அந்த கரடு மோடான பாதைகளை கடந்து வந்தால் தான் மேலே ஏற முடியும். அப்போதுதான் இந்த வச்சிர மலையை அடைய முடியும். பணிவு ஒன்றே இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். என்ன சொன்னார்? பொறுமை இருந்தால் தான் மனிதனாக முடியும். பொறுமை இல்லைன்னா மிருகமாகலாம். பொறுமை இல்லைன்னா மிருகம் ஆயிடுவோம், மாலாத துயரத்தில் போய் செஞ்சுடுவோம். இப்போ மிருகங்கள் தான் வந்து நிறைய நடமாடிக்கிட்டு இருக்குது. அடுத்தவன் பொருளை கவர்ந்துருது, அடுத்தவன் நிலத்தை ஓடிக்கிறது, அடுத்தவன் பொருளை எடுத்து போய் வச்சுக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டால் அடுத்தவன் வீட்டையே பூட்டி எடுத்து போய் சாகி வச்சுக்கிறான். வீட்டுக்காரன் ஏதோ அவன் வகுத்து பொழுப்பு வெளியூர் போயிட்டான்னு வச்சுக்க, 1 வருஷம் 2 வருஷம் பூட்டி இருந்ததுன்னா வேற ஒருத்தன் வந்து அதில் உடச்சிட்டு வேற பூட்டு போட்டுக்கின்னு அவன் சொந்தம் கொண்டாடுறான். அது எப்படி? அது மனிதனாக முடியுமா அவனால? மிருகம் அது. அடுத்தவனுடைய இல்லத்தை, அவனுடைய வீட்டை கைப்பற்றி, அது களவு தானே, அதை ஆக்கிரமிப்பு செய்து திரும்ப வரும்போது அவனை அடித்து துன்புறுத்துறான். அப்பேற்பட்ட மிருகங்களும் இங்கே நிறைஞ்சிருக்கு மனிதர் கூட. இப்பொழுது இருக்கின்ற கலிகாலங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது வெளியூருக்கு போனால் கூட மாதம் 1 நாள் வந்து வீட்டை பார்த்துட்டு போகணும். ஏன்னா கிணத்தை காணான்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி ஊட இல்லாத போயிடும் போல இருக்குது. இன்றைக்கி நிறைய அப்பாவி மக்கள் வந்து தான் வீட்டை எழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த மிருகத்தோட மோத முடியாதுன்னு பயந்துட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் இருக்குது, அவங்க போகிறாங்க, அப்புறம் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அது கஷ்டம் தானே. தான் பொருள் இல்லை, அடுத்தவன் பொருளை தான் பொருளான்னு நினைக்கிறான்னா அவன் எப்படி இறையர்களை பெற முடியும்? அப்போ அவன்கிட்ட பொறுமை இருக்குதா? திறமை இருக்குதா? பணிவு இருக்குதா? இந்த பணிவு இருந்தவன் செய்வானா? அவன் சொல்ல நினைக்கிறீங்க. அந்த செய்தவங்களை நினைக்கும் போதும் அந்த மன கஷ்டத்தால் சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு 10 லட்ச ரூபா இப்போ செலவு பண்ணி ஒருத்தர் வீடு கட்டி போகிறாரு. அதில் எங்கேயே இருந்து ஒருத்தர் வராரு, பூட்டை உடைக்கிறாரு, அது உள்ளே போய் கொடுத்துரும் பண்ணுறாரு. எப்படி இருக்குது இது? இது நியாயமா? அவன் அப்பாவை வந்து அவனை அடித்து தோற்றிட வேண்டியது. ஏன்னா மற்ற இடங்களுக்கு போய் அது ஜெயிக்க முடியாதுன்றவனா தான் விட்டுட்டு ஓட வேண்டியதான். அதுபோல் தங்கள் இல்லங்களை ரொம்ப நாளைக்கு பூட்டி வைக்காதீங்க, வேற ஒரு பாம்பு வந்து உள்ளே பொந்துக்கும். ஏன்னா செல்லு கஷ்டப்பட்டு புத்த கட்டும், ஆனால் பாம்பு வந்து அதை தோர்த்திட்டு அது போய் உள்ளே போய் கொடுத்தனம் பண்ணும். அதை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்குது இங்கே இருக்கிற பாம்பு செல்லுது. அதனால் எந்த வீட்டையும் தனியாக ரொம்ப நாளைக்கு பூட்டி போடாதீங்க.
மாதம் ஒரு முறை வந்து வெளியூருக்கு போனாலும் அது பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஆளை விட்டாது காவல் வச்சுட்டு போங்க, மாதம் 2000 போனாலும் பரவாயில்லைன்னு. அப்போ பெருமை அடைய வேண்டும் என்றால் பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இருக்கிறவங்க தான் பெருமை அடைய முடியும். நீ ஈஸ்வரனை தேடுகிறாயா? கேள்வி. நீ ஈஸ்வரனை தேடுகிறாயா? அப்படியானால் மனிதனிடம் தேடு. என்ன சொல்றாரு? மனிதனிடம் தேடு அப்படின்னா என்ன? ஏழைகளுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்குறானே அவன்தான் ஈசன். ஈசன் வந்து நேராக சோறு கொடுக்க முடியாது. ஏழைகளை கண்டு இறக்கப்படுறானே அவன்தான் ஈசன். அவன்தான் நடமாடும் கடவுள். கடவுள் மனுஷ ரூபத்தில் தான் வந்து செயல்பட முடியும். கடவுள் மனுஷ ரூபாயா, மனுஷ ரூபத்தில் தான் வர முடியும். ஏழைங்களுக்கு பசியை ஆற்றக்கூடிய ஒரு வா சோறு கொடுக்கக்கூடியவனே கடவுள். கடவுளை எங்கும் தேட வேண்டியதில்லை. இறைவன் வெகு தூரத்தில் இருக்கிறார், மலை மேல இருக்கிறார். 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தேடிக்கிட்டு போறாங்களே, அது வந்து அறியாமை. அறியல, உண்மையை புரியல, உண்மை தெரியவில்லை. இறைவனை வெகு தூரத்தில் தேட வேண்டியதில்லை. இறைவன் வெகு தூரத்தில் இருக்கிறான் என்றால் அது அஞ்ஞானம். அதாவது அஞ்ஞானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இறைவன் உள்ளத்தில் இருக்கிறான் என்பது மெய்ஞானம். மெய்ய உணர்ந்த ஞானி, சரம் பார்க்கக்கூடியவர், பரம் பார்க்கக்கூடியவர், மெய்ய உணர்ந்தவர். அவங்க தான் மெய்ய உணர்ந்திருப்பாங்க. பரம் சரம் பார்க்குறாங்கன்னா அவங்க மெய்ய உணர்ந்திருப்பாங்க. கதியை மேலும் கீழும் ஏற்றுறாங்கன்னு சொன்னால் அவங்க மெய்ய உணர்ந்திருப்பாங்க. கதியினுடைய ஏற்றக்கூடிய நினைவில் இருக்கிறவங்க பரம் சரம் பார்த்தவர்கள். பரம் பார்ப்பவரையும் சரம் பார்ப்பவரையும் பகைத்து கொள்ளாதே அப்படின்னா ஏன்னு கேட்டால் அவங்கள பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க மனம் நல்லோர் மனம் நடுங்க செய்தோனோன்னு வல்லபெருமான் என்ன சொல்றாரு? நல்லோர் மனம் நடுங்க செய்தேனோ, அந்த பாவம் வந்துச்சோ அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் நாட்டில் ஏகப்பட்ட பேர் நல்லவங்க மனுஷன் ரொம்ப ரொம்ப புண்படுத்துகிறான். அப்படி ஆகி போச்சு. வள்ளல் பெருமான் அப்பயே சொல்லிட்டாரு, அவனுக்கெல்லாம் பெரிய தண்டனை இருக்குது அப்படின்ட்டார். ஏன்னா அவர் கஷ்டப்படும் போது நான் நல்லவங்க மனசை யாராவது புண்படுத்திட்டனோ அப்படின்னு சொல்றார். அதனால் இறைவன் உள்ளத்தில் இருக்கிறார் என்பவர்தான் மெய்ஞானி, மெய்ய உணர்ந்தவர். இந்த கஷ்டங்கள்லாம் வருது நமக்கு. நம்ம வீட்டை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட அடாவடி பண்ணுறான்ல, அந்த மாதிரி கஷ்டங்கள், அப்புறம் வந்து நம்மளை துன்புறுத்துறது, அடிக்கிறது, போகிறதுலாம் செய்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? கர்மாவின் பலனை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. இந்த கர்மா ஏற்கனவே செய்த பலனை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. ஜீவாத்மாவுக்கு சாப்பாடு தேவை, அது உடம்புல இருக்குது. தண்ணி தேவை, அதுக்கு எல்லாம் கொடுக்கணும் ஜீவாத்மாவுக்கு, இல்லைன்னா போயிடும். அப்போ அந்த ஜீவாத்மா தான் ஏற்கனவே செய்து வைத்து, ஏற்கனவே நம்ம சேமித்து வைத்த கர்ம பலனை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. என்ன சொல்றாரு? உன் பொருளை எடுத்துக்கிட்டு அவன் பொருள்ன்றான். பொருளை இச்சித்து பொய் செஞ்சவனாரு. பொருளை இச்சு வாங்கி எடுத்து மறைச்சி வச்சுட்டு ஒரு முழு பூசணிக்காயை சோத்தாலம் மறைப்பான்னு சொல்லுவோம் பழமொழி. அது மாதிரி ஒரு ஊட்டையே ஒரு நிலத்தையே எடுத்துக்கிட்டு எரிதுன்றான், மேலே போகன்றான். ஏன்னா மேலே போக முடியாத ஆள். அதனால் மேலே போனவன் எங்கே சொல்கிறான்னா பரமாத்மா கிட்ட போ, ஜீவாத்மாட்ட சொல்கிறான். பரமாத்மாவிடம் சொல், அவர் தான் கரெக்டான தீர்ப்பு கொடுப்பாரு, செலவில்லை அப்படின்றார். அப்போ இந்த துன்பங்கள்லாம் வரும்போது நாம் செய்த ஒரு முன் சென்ன கர்ம வினை அதுதான் ஜீவாத்மா அனுபவிக்கிறது. பரமாத்மா துன்பங்களை அனுபவிக்காது. பரமாத்மானா எந்த துன்பத்தையும் அனுபவிக்காது. அதுக்கு சாப்பாடு தேவையில்லை, இரவு தேவையில்லை, பகல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவர் வந்து பரத்தில் இருந்துகிட்டே பரத்தில் பரமே, பரம் பெரும் பரமே, வண்ணம் பர்றா பரமே, பரம் பர்றா பரமே அப்படின்னு சொல்லுவார்.
அது மாட்டு போயிட்டே இருக்கும், பரம் பரம் பரணும். அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? பரத்தில் இருக்கிறார். அந்த பரம் எங்கே இருக்குது? பளிங்கமாக உள்ளே இருக்குது. ஏன்னா நிறைய சொல்லியிருக்கிறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பரமாத்மா வந்து எந்த துன்பத்தையும் அதை அனுபவிப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வலது கண் பெரிய புராணம். இப்படி நம்மளுடைய வலது கண் வந்து பெரிய புராணம். இடது கண் திருவிளையாடல் புராணம். இடது கண் திருவிளையாடல் புராணம். நெற்றிக்கண் கந்த புராணம். நெற்றிக்கண் என்ன? கந்த புராணம். வலது கண்ணையும் பார்க்கணும், இடது கண்ணையும் பார்க்கணும். அப்புறம் எங்கே போகணும்? நெற்றி கண்ணில் பார்க்கணும். சூரியகலை, சந்திரகலை, அப்புறம் அக்னி, நெற்றிக்கண். அப்போ அந்த புராணத்திலே பாருங்கள், நெற்றிக்கண் கந்த புராணம். அப்போ எங்கே இருக்குது? எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்பர் கைலாய காட்சியை கண்ட கோவில் எது? அப்பர் நம்ம கைலாயம்னா மேலே போகணும், அண்டத்துக்கு மேலே போகணும்னு சொல்கிறோம். அப்பர் வந்து கைலாய காட்சியை கண்ட இடம் திருவையாறு. திருவையாறில் இப்போவும் ஆடி மாதம் அது நடக்குது. கைலாய காட்சி கண்டதை என்னமோ நடத்திட்டு இருக்காங்க திருவையாறில். அப்போ அப்புறம் எங்கே இருந்தார்? திருவையாறில் இருந்தே கைலாய காட்சியை காண்கின்றார். அவர் எந்த மலையும் போய் ஈஸ்வரனை தேடவில்லை, எங்கும் நடக்கவில்லை. ஈஸ்வரன் கோயிலாக போய் ஈஸ்வரனை பார்க்கவில்லை. போனாங்க, தேவாரம் பாடினாங்க, தொழுதாங்க, வந்துட்டாங்க, அவ்வளோதான். அங்கேயே பார்க்கல, உள்ளே பார்த்தாங்க. எங்கே பார்த்தாங்க? உள்ளே பார்த்தாங்க. உள்ளே இருக்கும் ஜீவனை நான் மறவேன், மறந்தால் உயிர் விடுவேன் அப்படின்னார். மறந்துட்டா உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் அப்புறம் வந்து திருவையாறில் இருந்துக்கினே கைலாசத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன காரணம்? உள்ளே இருக்கிற கைலாசத்தை பார்த்தாரு, அவர் காட்சி கிடச்சிது. திருவையாருக்கு வந்து ஆண்டவன் காட்சி கொடுத்தான். அப்போ இதுலேருந்து நாம் என்ன நினச்சோம்? நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? கைலாய காட்சியை பூமியிலிருந்தே அடைந்தார்கள். சொர்க்கமும் நரகமும் பூமியிலே உள்ளது. அதுபோல் நாம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தினா நரகம் நம்மை விட்டு விலகும், சொர்க்கம் நம்மை நெருங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையும் கொண்ட நம்மவர்களே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.